காலை வணக்கம். 4ஆம் வகுப்பு எண் 5 கணினி உலகம் என்னும் பாடப்பகுதியில் நாம் காணப்போவது இவ்வுலகமே கணினியால் தான் செயல்படுகின்றது எவ்வாறு என்பதை காணலாம். கணினி உலகம் நாம் தரும் உள்ளீடுகளை வாங்கி செயல்படுத்தி வெளியீடாக தருவதுதான் கணினி. இது ஒரு மின்னணு சாதனம் ஆகும். கணினியை கண்டுபிடித்தவர் சார்லஸ் பாபேஜ். இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். கணினியை கண்டுபிடித்தவர் சார்லஸ் பாபேஜ். இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம் ஆகும். இதனை சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடித்தார். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிக பெரியது. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிக பெரியது. அதனை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது. ஆனால் இப்போதோ கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன. இப்போது கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. கணினியின் முதன்மை பகுதிகள்: CPU மைய செயல்பாட்டு பகுதி, நினைவகம் மெமரி, கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட். மைய செயல்பாட்டு பகுதி CPU என்பது கணித செயல்பாட்டுகளை அமைக்கக்கூடியது. மைய செயல்பாட்டு பகுதி என்பது செய்நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும். கட்டுப்பாட்டகம் என்பது செய்திகளை சேமித்து வைத்திருக்கும். நமக்கு வேண்டிய செய்திகளை சேமித்து வைத்திருக்கும். நினைவகம் செய்திகள் தகவல்களை நிலையாக சேமித்து வைக்கும் இடம்தான் நினைவகம். நமக்கு தேவையான செய்திகள், நமக்கு தேவையான தகவல்களை அது என்ன பண்ணும்? சேமித்து வைத்திருக்கும், நிலையாக சேமித்து வைத்திருக்கும். உள்ளீடு வெளியீடு மைய செயலகம் ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள் பெற்றிருக்கும். வெளியீட்டு கருவிகள் காட்சி திரை, கணினி அச்சுப்பொறி. காட்சி திரை என்றால் மானிட்டர், கணினி அச்சுப்பொறி என்றால் பிரிண்டர். இது வெளியீட்டு கருவிகள். உள்ளீட்டு கருவிகள் என்பது விசைப்பலகை, கீபோர்ட், சுட்டி என்றால் மவுஸ். அடுத்து வெளியீட்டு கருவிகள் காட்சித்திரை மற்றும் கணினி அச்சுப்பொறி பிரிண்டர். தரவுகள் என்றால் என்ன? நாம் கணினிக்கு கொடுக்கும் தரவுகள் ஆகும். நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல்கள் அனைத்தும் செய்திகளின் வேறு பெயர்கள் தான் அது தரவு. பதிவேற்றம் தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம். அதாவது நாம் சேமித்து வைக்க வேண்டிய தகவல்களை அப்லோடு செய்வது பதிவேற்றம் ஆகும். பதிவிறக்கம் என்றால் தகவல்கள் பெறுவது பதிவிறக்கம் ஆகும். வலைத்தளம் கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையம் ஆகும். இதன் மூலம்
எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும். எந்த ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மற்றும் செய்திகள் அனைத்தையும் நாம் இதன் மூலமாக பெற முடியும். மின்னஞ்சல், இமெயில். கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். அடுத்து புலனம், வாட்ஸ்அப், முகநூல், ஃபேஸ்புக், சுட்டுரைனா ட்விட்டர். இவையெல்லாம் வலைதள செய்திகள், வெப் ஆப்ஸ் என்று அழைப்பர். இவற்றை செயலி உருவாக்கம் ப்ளே ஸ்டோர் சென்று நம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து உருவாக்கி நம் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது பெறலாம். என்ன மாணவர்களே, இன்று நீங்கள் கணினியின் பயன்கள் மற்றும் கணினியின் பகுதிகள் குறித்து அறிந்துள்ளீர்களா? இவை கலைச்சொல். வலஞ்சுழி என்றால் கிளாக்வைஸ், இணையம் என்றால் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்கிரீன், செயலி ஆப், மின்னஞ்சல், இமெயில். இவைகளும் நீங்கள் அறிந்து கொள்ளவும். இத்துடன் இன்றைய பகுதி நிறைவு பெற்றது. நன்றி.